இனிய வணக்கம். இன்றைய அதிகாரம் குடிமை என்ற அதிகாரத்தில் 3வது குறள் 953. ஒரு நற்குடி பிறப்பினுடைய நற்குணங்களாக வள்ளுவர் சொல்லும் இடமாக இது அமைந்திருக்கிறது. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை 4ம் வகை என்ப வாய்மை குடிக்கு என்ற அருமையான ஒரு குறட்பா. ஒரு நல்ல குடியில் பிறந்தவர்கள் எந்த உயர்குணங்களை உடைமையாக்கி இருப்பாங்க அப்படின்னா, நகை, மகிழ்ச்சியாக. நகைன்னா வெளியில் சிரிக்கிறது மட்டும் இல்லைங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த மலர்ச்சி அங்கே நகையாக வளர்கிறது. அப்போது பேருக்கு சிரிப்போம், சில பேர் பார்த்து தொலைச்சிட்டோமேன்னு சிரிப்போம், சரி சிரித்து வைக்கலாம் அப்படின்னு சிரிப்போம். அப்படி இல்லை, சிரிக்கிறதுக்காகவே அவர்களை பார்த்த மகிழ்ச்சியிலே விளையக்கூடிய சிரிப்பு, ஏன் அது நகை. இன்சொல், நகை ஈகை என்று சொல்லுகிறார். குறிப்பறிந்து தரக்கூடிய ஒரு உயர் பண்பு. ஈகை தானே வாழ்க்கை இல்லையா? ஈகை. இன்சொல், இன்சொல் என்பது பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய சொல் மட்டுமல்ல, அந்த சொல் அவர்களுக்கு ஒரு ஆக்கச்சொல்லாக, ஊக்கச்சொல்லாக, அணுக்கச்சொல்லாக, ஆதரவு சொல்லாக, அவர்களுக்கு எழுச்சி தரக்கூடிய சொல்லாக அமைவதெல்லாம் என் சொல். சில பேர் இனிமையாக பேசுவாங்க, ஆனால் உள்ள அதில் சொட்டு விஷம் இருக்கும். ஆனால் சில பேர் பேசும்போதே நமக்கு தெரியும், நமக்கு ஒரு எழுச்சி கிடைக்கும். அது கசப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அது இன்சொல் தான். சில பேர் இனிமையாக தேன் தடவை பேசுவாங்க, ஆனால் அது தேன் தடவு சொற்கள், அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன குத்து குத்து நமக்கு தெரியாது. ஆனால் சில பேர் பேசுகிறது கடுமையாக இருந்தால் கூட அதில் உண்மை இருக்கும். அப்போ அதுதான் இன்சொல்னு வள்ளுவர். ஏன்னா இன்சொல்லை நம்ம எப்படி எடுத்துக்கணுன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு நமக்குள்ளே தேவைப்படுகிறது. ஏன்னா நம்ம இன்சொல்னா நல்லா சிரிச்சு பேசுகிறாங்க சார், ஐயோ அப்படின்னா அது வெறும் ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையிலே உண்மைத்தன்மை இருக்கும்பொழுது தான் அது இன்சொல். அதனால தான் இன்சொல் என்று எழுதுகிறார். இகழாமை. இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு தன்மையே என்னன்னா, யாரையும் பழித்து பேசுதல். அந்த பழித்து பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு. அப்போது இது எப்போ வரும்னா, அந்த மனம் விசாலமாகும் பொழுதும், மனம் பண்படும் பொழுது தான் இந்த சொற்கள் வரும். இல்லை என்றால் அது வராது. அப்போ இந்த நாற்குண நற்பெயர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நகை, ஈகை, இன்சொல், இகழாமை 4ம் வகை என்று எழுதுகிறார். இதுதான் அவர்களுடைய பண்பட்ட நிலைகள். வகை என்ற பொருள் பல கூறுகளை தந்தாலும் இங்கு வகை என்று வள்ளுவர் சொல்லுவது, அவர்கள் அதை எப்படி வகைமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதையே தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்வதற்கான நிலைப்பாடுகள் அதிகமாக இங்கே இருக்கின்றன. உரிமை என்ற ஒரு பொருள் கூட அதை நாம் கொள்ளலாம். அதனால் இதுதான் அந்த நற்குணப்பேறு. இதை உடைமையாக்குவது வாழ்க்கையினுடைய நற்பேறு என்பதை வள்ளுவர் வரையறுத்து தருகிறார். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.